ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கரண்ட்டாக வந்து டெராஃபார்ம் பற்றி ஒரு சீரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து நம்ம டெராஃபார்மில் வந்து போட்டுட்ருக்கிறோம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சேம் திங் அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லெனக்ஸ். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர்ஸ்க்காக இந்த லெனக்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒரு பிகினர்ஸ் லெனக்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி வந்து லெனக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த சீரீஸ்க்கான நோக்கம். சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த லெனக்ஸ் ஃபார் பிகினர்ஸோடைய கோர்ஸோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேன் பேஜஸ். லெனக்ஸ் மேன் பேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனே நீங்கள் நம்ம வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட மேன் பேஜை பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புக் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து சாப்டராக வந்து பிரிக்கிறாங்க. நிறைய விதமான கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை ஒவ்வொரு சாப்டராக வந்து பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அப்படிங்கிறது வந்து இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கமெண்ட்ஸ். சரிங்களா? யூசர் ரிலேட்டடான இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்றதுல இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கால்ஸ், அதாவது லைக் மேன் பேஜஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் வரும். சரிங்களா? இது எப்படி செக்ஷன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து மேன் அப்படின்னு கொடுத்துட்டு எனி கமாண்ட், நீங்கள் ஒரு கமாண்ட் மேனே நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் அப்படின்னாலும் ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறது. இந்த செக்ஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் கமெண்ட்ஸ். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிவைஸ் ரிலேட்டடான இருக்குது. டெவ்வில் இருக்கு இல்லைங்களா? டிவைஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து 4 செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? 5 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், லைக் வந்து ஸ்லாஷ் ப்ராக் அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் வந்து வச்சுருக்காங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எயித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் யூசர், ரூட் யூசருக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ல வந்து வரும். இது இல்லாமல் சிலது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய செக்ஷன். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த கமாண்ட் நீங்கள் வந்து மேனில் வந்து கொடுத்தீங்கனாலும் அப்படி மேன் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும் பாஸ்வேர்டு வந்து 1 இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேனு பாஸ்வேர்டு எல்லாமே 1 இருக்கே, அப்போ இது வந்து யூசர் கமெண்ட்ஸ் தானே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர்லேயும் வரும், ப்ளஸ் வந்து 8 சூப்பர் யூசர் அதை ரன் பண்ணுவாங்க. சரியா? அதனால் வந்து அந்த மாதிரி ரிலேட்டெல்லாம் பார்த்தா 1ன்றது இருக்கும். சரியா? ஏன்னா அது வந்து ரெகுலர் யூசரால் ரன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஏன்னா சூப்பர் யூசர் உங்களுக்குலாம் தெரியும், சூப்பர் யூசர் அவர் ரெகுலர் யூஸரோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ண முடியும், ரூட்டோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1 இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசர், ரூட் யூசரால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. தென் இதில் இருக்க செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹவு டு ரன், எப்படி வந்து இந்த மேனுவல் பேஜை வந்து நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, மேன் அப்படின்னு போட்டு 8, இப்போ யூசர் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சூப்பர் யூசருக்கான கமாண்டு. இப்போ நம்ம அது 8 கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்பர் கொடுத்தே ரன் பண்ண முடியும். இப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டு சிஹெச் மோட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த செக்ஷனோட நம்பரும் நீங்கள் பார்க்கலாம். தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ப்ளஸ் அதோட யூசேஜ், அதோட எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரியான எப்படி யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ரிலேட்டடும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மேன் அப்போ 8ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம், யூசர் ஆட். ஓகேவா? யூசர் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, இது வந்து யூசர் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சூப்பர் யூசர் அட்மின் யூசருக்கான கமாண்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்னாப்ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன், இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம் இருக்காங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் இருக்குது உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ரன் பண்ண முடியும், இப்போ அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ -1 கொடுத்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், -m கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பர் வந்து உங்களுக்கு செக்ஷன் தெரிஞ்சுட்டுன்னு அப்படி ரன் பண்ணலாம். அப்படி செக்ஷன் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் நீங்கள் -a கொடுத்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் ரன் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து மேன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு -a கொடுத்துட்டு பாஸ்வேர்டு, இப்போ பாஸ்வேர்டை பற்றி எனக்கு தெரியணும், பாஸ்வேர்டு கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், அப்படி டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேன் கொடுத்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டுன்னு கொடுக்கலாம். சரியா? பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலும் அதை நீங்கள் பார்க்க முடியும். -a கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் கமாண்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கமாண்டை பற்றியான கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து எப்போ என்னென்ன அப்டேட் நடந்துட்டுருக்கு அதில் எல்லா விதமான டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா?
இந்த மாதிரி நீங்கள் வந்து மேன் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இந்த மேன் பேஜ் ஆர் அந்த மேனுவல் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. சரியா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால எக்ஸாக்ட் கமாண்ட் வந்து நமக்கு ரிமெம்பர் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்துட்டு ஜஸ்ட் மேன் கமாண்ட் மேன் குடுத்துட்டு -k குடுத்துட்டு, நீங்க என்ன ரிலேட்டடா இப்ப எனக்கு CHM வரைக்கும் தான் தெரியுது. இது ரிலேட்டடா கூட கமாண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், CHM குடுத்தீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதிலேயே நீங்க பார்த்தா தெரியும். chmem அப்படிங்கிறது சூப்பர் யூசருக்கான கமாண்ட். chmod அப்படிங்கிறது நார்மல் யூசருக்கான கமாண்ட். chmod ஓகேவா? இது செகண்ட்லயும் வருது. ஓகேவா? இந்த மாரி எல்லா விதமான இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கீவேர்டு எனக்கு உங்களுக்கு சம் ரிலேட்டடான கீவேர்டு மட்டும் தெரியுது. ஆனா எக்ஸாக்ட் கமாண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, மேன் குடுத்து -k குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். சரியா? இது மாரி பண்ண முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் இதே இதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்கு. அப்ரோபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மேன் -k இருக்குல்ல, ஸ்பேஸ் -k இதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ண முடியும். அப்ரோபோஸ் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ CHM நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதே சேம் திங் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. நீங்க அந்த மேன் ஸ்பேஸ் -kக்கு பதிலா இதை நீங்க இந்த அப்ரோபோஸ் அப்படின்ற இந்த கமாண்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மேனுக்கு பதிலா குயிக்கா நம்ம வந்து சம்மரி ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -help அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா -usage அப்படின்னு 2 கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? அதாவது மேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். குடுத்தோம்னா கம்ப்ளீட்டா ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் மாரி வருது இல்லையா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஈஸியா குயிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்போ பாஸ்வேர்ட பத்தி எனக்கு குயிக்கா ஒரு சம்மரி தெரிஞ்சுக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, -help குடுக்கலாம். சரியா? -help நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, குயிக்கா அதோட யூசேஜ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? சேம் திங் நீங்க ஹெல்ப்க்கு பதிலா யூசேஜ் அப்படின்னு இன்னொரு இருக்கு. அது குடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், குயிக்கா அந்த கமாண்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாக்ட்டா அந்த கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா யூசேஜ் உங்களுக்கு தெரியல. எனக்கு டாக்குமெண்டேஷன்லாம் வேணாம். எனக்கு வந்து ஜஸ்ட் சம்மரி மாதிரி வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹெல்ப் ஆர் -help ஆர் -usage இந்த 2 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மேன் பேஜ் பதிலா குயிக்கான சம்மரிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மேன் அப்டேட். அதாவது மேன் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, OSக்கு ஏத்த மாரி நம்ம இருக்குன்னு பார்த்தோம். மேன் அப்டேட் மேனுவல் பேஜ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். இது ரெகுலரா கர்னல் அப்டேட் மாரி இந்த மேனுவல் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரியா? அந்த மேனுவல் இத வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கமாண்ட் இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேன் DB அப்படிங்கிறது. சரியா? இந்த மேன் DB நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னா, உங்க OS ரிலேட்டடா இருக்கக்கூடிய இத வந்து அது அப்டேட் பண்ணிக்கும். சரியா? ஏன்னா ஒவ்வொரு OSக்கு ஏத்த மாரி மாறும். இப்ப நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்க்டாப் Ubuntu டெஸ்க்டாப் வெர்ஷன். அதே இது நீங்க வந்து ஒரு CentOS யூஸ் பண்றீங்க, ஒரு Red Hat யூஸ் பண்றீங்கன்னா, அதுல அடிஷனலா கமாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இப்ப LVM கமாண்ட் இந்த மாரி அடிஷனலான கமாண்ட்ஸ் நெறைய இருக்கும். அது ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப மேன் DB அப்படிங்கிறத நீங்க குடுத்துட்டு என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி, உங்களுக்கு ஏதாவது அப்டேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேனுவல் பேஜ்ல, அத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். சரியா? இப்ப எதுவுமே அப்டேட் இல்ல. அதனால எல்லாமே உங்களுக்கு 00 காட்டுது. சரியா? இந்த மாரி மேன் DB குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேனோட இது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல மேன் பேஜ் வந்து பார்த்துருக்கிறோம். மேன் பேஜ் ஆர் மேனுவல் பேஜ் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்துருக்கிறோம். அதில் என்னென்னலாம் முக்கியமான செக்ஷன் இருக்குன்னு பார்த்துருக்கிறோம். தென் அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கிறோம். தென் அதில் எப்படி ஒரு கீவேர்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மேனை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா அப்ரோபோஸ் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனில் வந்து எப்படி வந்து குயிக் இன்ஸ்டெட் ஆஃப் மேனுக்கு பதிலாக நம்ம ஒரு குயிக்காக ஒரு சம்மரி எடுத்துக்கணும், யூசேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி -help அண்ட் -usage யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். தென் ஃபைனலாக வந்து இந்த மேன் அப்டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த மேன் வந்து ஒவ்வொரு OSக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கான அப்டேட் வந்து மேன் DB அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். சரியா? ஓகே. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு லினக்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கான இன்னொரு முக்கிய பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். சரியா? இந்த சீரிஸ் வந்து த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ்க்கானது. ஒரு பிகினர்ஸ் லினக்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டா ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நான் ஆல்ரெடி நம்மட்ட இருக்கக்கூடிய அந்த லினக்ஸ் இன் தமிழ் அப்படின்ற சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அதையும் பாருங்க. சரியா? அது கொஞ்சம் அட்வான்ஸ் அண்ட் பிகினர்ஸ் 2 மிக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பியூர்லி ஒரு பிகினர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஒரு பிகினர்ஸ்க்கு சின்ன சின்ன விஷயங்களா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரலாம் அப்படின்றத இந்த சீரிஸ்க்கான ஒரு நோக்கம். சரிங்களா? ஓகே. நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் லினக்ஸ் ஃபார் பிகினர்ஸ் உடைய நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.